Hi friends, this is Nivita. In the video la friction force na enna அப்படினு சும்மா பேசிக்கா தான் பார்க்க போறோம் ஓகேவா. So frictional force அப்படினு சொல்றது என்ன அப்படினா a force that moves against the moving force slowing it down. Actually friction force அப்படிங்கிறது ஒரு force தான் ஓகேவா. இப்போ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் வைங்க. இது வந்து இப்படியே நகர்ந்துட்டு இருக்கு அப்படினா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு force வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் நம்ம friction force னு சொல்லுவோம். ஏன் அப்படினா இந்த நகர்ந்துட்டு இருக்கதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்றதுக்காக இருக்குறதா வந்து frictional force ஓகேவா. Can you understand? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படினா இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் இந்த தரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட்க்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நம்ம பால் எல்லாம் உருட்டி விட்டால் கூட அது கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்து ஸ்டாப் ஆகிடுதுல. ஏன் அந்த தரைக்கும் அந்த பால்க்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக தான் ஓகேவா. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான் தட் மூவ்ஸ் அகெயின்ஸ்ட் அது வந்து அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். எதுக்கு ஆப்போசிட்டாக? த மூவிங் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். எதுக்காக? அதை ஸ்லோ பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டாட்டிக்னா என்னது? நகராமல் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரிக்ஷன். இப்போது ஒரு பாக்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து தள்ளுறீங்க ஓகேவா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க. இருந்தாலும் அந்த பாக்ஸ் நகரல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்க்கும் அந்த தரைக்கும் இடையில வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால உங்களால் அதை நகர்த்த முடியல. அதனால உங்களுக்கு வந்து நோ மோஷனாக இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்னா எந்த இடத்துலையும் போகாமல் அப்படியே இருக்கிறத நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நடக்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனா கொஞ்சம் இன்க்ளைண்டான ஒரு பிளேன் இருக்கும், கொஞ்சம் சாஞ்ச மாதிரியான ஒரு பிளேன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே போகும்ல. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலி நகரும் ஓகேவா. ஸோ இந்த நகர ஆப்ஜெக்ட்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னென்னா ஒரு ஸ்பியர் அந்த மாதிரி வந்து ரோல் ஆகிட்டே போகிறது, இப்படி ரோல் ஆகிட்டே போகிறது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஒரு ரோல் ஆகிறது வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃப்ரிக்ஷன் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கையை ரெண்டுத்தையும் ரப் பண்ணுறீங்க ஓகேவா. அப்போ இங்கே ரெண்டுத்துக்கும் கான்டாக்டாக இருக்குல்ல. ஸோ கான்டாக்டாக இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறது அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து சர்க்கஸ்லேருந்து ஸ்லைட் ஆகுறாங்க அப்படின்னா, சர்க்கஸ்லாம் விளையாடுவோம்ல, ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷன் தான். அடுத்தது இப்போ நம்ம ஃபுட்பால் அடித்தோடனே அந்த ஃபுட்பால் கொஞ்சம் தூரம் போயிட்டு எனக்கு என்ன ஆகிடுதுன்னா அந்த ஃபுட்பால் வந்து ஸ்டாப் ஆகிடுதுல. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஓடும்போது கொஞ்ச நாள் கழித்து வந்து அந்த ஷூவெல்லாம் வந்து கிழிஞ்சிருது கரெக்டாக. ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை தாண்டி ஓடுறோம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நீ போவாத அப்படின்னு அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே அந்த எப்படி சொல்கிறது அந்த ஷூ மேலேயே வந்து கொடுக்கறதுனால தான் அந்த ஷூ வந்து சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போயிடுது, லைக் அதுக்கு வந்து டேமேஜ் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. பிகாஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இதுவே இருக்காதுல்ல, ஒரு எண்டே இருக்காதுல்ல. ஸோ நம்ம கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி இப்போ நம்ம சைக்கிளில் வந்து பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா அந்த பிரேக்குக்கும் அந்த சைக்கிள் வீலுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஏதோ 1-2 வந்து காண்டாக்டில் வந்தாலே நமக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பிரேக் பிடிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போது அந்த சைக்கிளுக்கும் அந்த ரோடுக்கும் இடையில வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேசிக்காக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.